வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒன்றும் இல்லை, இசைனாலே இசைஞானி. ஐயோ, அவர் பேரு கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பாடல்கள் மட்டும் இல்லை, என் பேரையே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லி வச்சிருக்கிறாரு. இப்போ கூட ரீசெண்டாக பிஜேபி அவருக்கு வந்து எம்பி பதவியெல்லாம் கொடுத்துச்சு. அதான் 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 யுவன் சங்கர் ராஜாவோட அப்பா அவர் தான். அதாவது வந்து கங்கை அமரனோட அண்ணன். என்ன புரிஞ்சிருச்சா? யாரா கங்கை அமரன் கேட்டுறாதீங்க, பிரேம்ஜியோட அப்பா. யாரா பிரேம்ஜி அப்படின்னா மகால வடகடை போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல வர்றேன். இதுல இருந்தே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு யாரை சொல்ல வரேன்னு. இப்போ சமீபத்தில் ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்திருக்கு. அதில் வந்து சொல்லியிருக்காரு, என் பாடல்கள் இல்லை, என் படத்தை, என் பேரை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னா கொலை வெறி. எல்லாமே நம்ம தான், எல்லாமே நம்ம தான். சேராட்டோ ஓட்டுறவங்க வந்து ஆஹா இளையராஜா என்ன மியூசிக் போட்டிருக்கிறாரு. இங்கேருந்து அதே மாதிரி காரில் ஓட்டுறவங்க இங்கேருந்து கார் மதுரையிலேருந்து சென்னை போனோம்னா டயர்டே தெரியாதுப்பா. இளையராஜா கேட்டா என்ன உருட்டு, இந்த மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என் பேரு, என் பாட்டு எவனுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. அதாவது வந்து பழைய பாடல்கள் எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு இருக்க ஜென்சி வந்து ரீமிக்ஸ்ன்ற போர்வையில் உங்கள் பாடல்களை புதுப்பிச்சு இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அவங்கள பாராட்டணும். அதுக்கு பதிலாக ராயல்ட்டி, ஜிகால்ட்டி, டொகால்ட்டி அப்படின்லாம் பண்ணக்கூடாது. சரி, ஏதோ பண்ணுறாரு, அவருக்கு ஏதோ தேவை இருக்குது பண்ணுறாரு, பாவம் சாப்பிட்றதுக்கு ஏதோ தேவை இல்லை பண்ணுறாரு, ரைட்டு, ஓகே விடுங்க. ஆனால் இந்த சமயத்தில் தேனிசை தென்றல் தேவா அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதை கேளுங்க. வந்து அந்த அப்பா சொல்றாரு, கருப்பாய் பாட்டு கேட்டல இவர் தான் மியூசிக் அப்படின்னு என்ன காட்டுறாரு. அப்போ அப்படிதான் இவன் கை கொடுக்கலாம். தாத்தா அங்கிள் நாளே தாத்தாடா என்ன கை கொடுத்தான். இப்போ இருக்கிற இந்த பசங்களுக்கெல்லாம் தெரியுது இல்லையா அந்த பாட்டு நான் மியூசிக்னு. அதனால அது அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எனக்கு வேலைக்கு நேரமாச்சு. see you, டாடா, பாய் பாய்.